இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் அயன், கால்சியம், ஃபைபர்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க காலையில் ஸ்கூல் போகிறப்ப நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வாங்க ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ, வெல்கம் டு சுபா குக்கரி. இப்போ ஒரு கடாயில் 1.5 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஒரு உருளைக்கிழங்கை இது போல் துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கேரட், பீட்ரூட் அது போல் ஏதாவது காய் இருந்தால் கூட நீங்கள் அது போல் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இது போல் கையால் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடை செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இது போல் இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு ஒரு தோசைக்கல்லில் இது போல் அடையை வச்சு நல்லா கையால் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கையால் தட்டுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அடையை தட்டி இது போல் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அடை நல்லா வேகணும். ராகி வேகாமல் நம்ம எடுத்துடக்கூடாது. அடை நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ பாருங்கள், அடை வெந்துடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம முருங்கைக்கீரைலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இது போல் பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சும்மா கூட நீங்கள் சாப்பிட்லாம். ராகி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ராகி அடை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.